கறந்த பாலினை பத்திரப்படுத்துதல். தாய்ப்பாலின் அதிக தரம் கெடாமல் பாதுகாக்கவும் குழந்தையின் உடல் நலமாக இருக்கவும் கறந்த பாலினை பாதுகாப்பாக பத்திரப்படுத்துதலை அறிந்து கொள்வது நல்லது. எவ்வாறு கறந்த பாலினை நாள்பட்ட உபயோகத்திற்கு பத்திரப்படுத்துவதை பற்றியும் குழந்தைக்கு தருவதற்கான தயார் நிலைக்கு எப்படி கொண்டு வருவது பற்றியும் இந்த காணொளி விளக்குகிறது. தாய்ப்பாலினை கையாளுவதற்கு முன் உங்கள் கைகளை நன்கு கழுவவும். மேல்மூடி உள்ள கண்ணாடி, பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களால் ஆன கிண்ணங்களை நன்கு சுத்தப்படுத்தி உபயோகிக்கவும். ஒருமுறை தருவதற்கு போதுமான அளவு பாலினை மட்டும் ஒரு பால் கிண்ணத்தில் சேமிக்கவும். அதில் நாள் மற்றும் நேரத்தினை குறித்து வைக்கவும். வீட்டில் குளிர்ந்த இடத்தில் சேமித்து வைக்கவும். அறையின் மிதமான வெப்பத்தில் கறந்த பால் 6 மணி நேரம் கெடாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் குளிர்சாதன பெட்டி இருந்தால் அதனுள் சேமித்து வைப்பது நல்லது. அது தொடர்ந்து குளிர்ச்சியாகவே இருப்பின் 5 நாட்கள் வரை பால் கெடாமல் பாதுகாத்து வைக்கும். அதன் பின்பகுதி கீழறையில்தான் அதிக குளிர்ச்சித்தன்மை உடையதாக இருக்கும். உறைநிலை பகுதியில் கெட்டிப்படுத்தி வைத்தால் 2 வாரம் கெடாமல் நன்கு இருக்கும். உறைநிலை பெட்டியில் வைத்தால் குறைந்தபட்சம் 3 மாதம் கெடாமல் இருக்கும். நாள்பட்ட பாலினை முதலில் உபயோகப்படுத்தவும். தாய்ப்பாலினை சேமித்து வைக்கும்போது கொழுப்பு நிறைந்த நுரை மேல்பரப்பில் இருக்கும். பால் கொடுக்கும் முன் நுரையும் சேரும் வண்ணம் மெதுவாக கலக்கி பின்னர் தரவும். சேமிக்கப்பட்டு மீண்டும் திரவ நிலைக்கு வந்துள்ள பாலின் வாசமும் ருசியும் வேறுபடலாம். உங்கள் குழந்தை பாலினை ஏற்றுக்கொள்ளும் வரையில் கவலைப்பட வேண்டாம். குளிர்சாதன பெட்டியில் வைத்த பாலினை சூடாக்கி கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. பால் கிண்ணத்தினை வெந்நீர் உள்ள பாத்திரத்தில் வைத்து சூடாக்கலாம். ஸ்டவ், அடுப்பு, மைக்ரோவேவ் மூலம் சூடுபடுத்த கூடாது. பால் வைக்கும் கிண்ணங்களை சுத்தமான நீர் மற்றும் சோப் சேர்த்து நன்கு கழுவவும். முழுவதும் காயும் வரை விட்டுவிடவும். நினைவில் இருக்கட்டும், உங்கள் கைகளையும் பால் எடுத்து வைக்கும் கிண்ணங்களையும் கழுவி பாலினை பத்திரப்படுத்தவும். அதிக குளிர்ச்சியான பகுதியில் சேமித்து வைத்து உபயோகிக்கவும். கறந்த பாலினை கொடுக்கும் முன் வெந்நீர் உள்ள பாத்திரத்தில் வைத்து சூடாக்கலாம்.